திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 269, அதிகாரம் தவம். மிருகண்டர் என்ற முனிவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி தவம் இருந்தார். தவத்தின் முடிவில் இறைவன் தோன்றினார். முனிவரிடம் 2 வாய்ப்புகளை தந்தார். ஒன்று, 100 ஆண்டுகள் வாழ்கின்ற அறிவில்லாத புதல்வர் வேண்டுமா, அல்லது 16 ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய இறைவன் மீது அன்பு செலுத்தி அறிவுடையவனாய் வாழ்கின்ற ஒரு குழந்தை வேண்டுமா என்றார். இறைவா, சில ஆண்டுகளே வாழ்ந்தாலும் அறிவுடையவனாக இறை தொண்டனாக வாழக்கூடிய குழந்தை வேண்டுமென்றார் மிருகண்டர். இறைவனும் அவ்வாறே ஆகுக என்றார். அதன்படி நம் தமிழ் மண்ணில் பிறந்தவர்தான் மார்க்கண்டேயர். 15 ஆண்டுகள் கடந்தன. இறைவனின் திருவருளின்படி மார்க்கண்டேயர் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய 16வது ஆண்டு. யமன் மார்க்கண்டேயரை நெருங்கினார். மார்க்கண்டேயரோ தவமாய் தவம் இருந்து இறைவனை நெருங்கினார். தன் மனம் கவர்ந்த பக்தன் மேல் அன்பு கொண்டார் இறைவன். அவ்வேளையில் யமன் தோன்றி மார்க்கண்டேயரை அழைத்துச் செல்ல வர இறைவன் யமனை வீழ்த்தினார். மார்க்கண்டேயனிடம், நீ என்றும் 16 வயது உடையவனாக இளமையோடு இருப்பாய் என வாழ்த்தி வரம் தந்தார் இறைவன். உண்மையான தவத்தினுடைய வலிமையை அடைந்தால் யமனையும் வெல்கின்ற ஆற்றல் அமையும் என்பதை கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தவம் செய்தால் வாழ்க்கை வசம், தவம் கைகூடினால் யமனும் துவசம்.